ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தஸ்வரம். இன்றைக்கி நம்ம அடை தோசை பார்க்கலாம். சின்ன படியில் ஒரு படி இட்லி அரிசி, அதே படியில் அரைப்படி கடலைப்பருப்பு. இந்த அடை தோசை சிம்பிளானதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் கழுவி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் இதில் நவதானியம் ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நவக்கிரகம் சந்தோஷப்படும் சொல்லுவாங்க. ஞாயிறுக்கேற்ற கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அரிசி போட்டாச்சு. திங்களுக்கு, செவ்வாய்க்கு துவரம் பருப்பு, புதனுக்கு பச்சை பயிறு, வியாழன் குரு பகவானுக்கு ஏற்ற கொண்டக்கடலை, வெள்ளி சுக்கிரனுக்கு ஏற்ற மச்சை பயிறு, சனி பகவானுக்கு ஏற்ற எள்ளு, அடுத்து ராகு பகவானுக்கு ஏற்ற கருப்புளுந்து, கேதுவுக்கு ஏற்ற கொள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது நவகிரகம் சந்தோஷப்படும், நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வரமிளகாய் குட்டீஸ் இருக்குனாங்க, நான் கம்மியாக யூஸ் பண்ணுறது. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ பாருங்கள் கல்லுப்பு 1 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் பெருங்காயம். இப்போ ஊற வச்ச பருப்புலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு இதை அரைச்சிக்கலாம். அப்போ நல்லா அரைப்படும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம். சேர்த்தாச்சிங்க. இப்போ மிக்ஸி ஜாரும் கழுவியெல்லாம் ஊற்றிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஆட் பண்ணிக்கலாம். நான் கலந்து விட்றலாங்க. தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடை தோசைக்கு. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. நான் இரும்பு சட்டி தாங்க தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதிலே நல்லா வரும், ஒட்டாமல் நல்லா நம்ம மாவு தோசை மாதிரி நல்லாவே வரும். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நெய் போட்டாலும் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நெய்யெல்லாம் போட்டு தரலாம். நல்லா வாசனை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்த பிறகு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஒட்டாமல் நல்லா வருங்க, ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடை தோசை தயார். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ, see you again.